வாஷிங்டன் சிவா, வணக்கம். வணக்கம். எங்களுடன் நேரில் இணைந்தமைக்காக மிக்க மிக்க நன்றி. முதலில் உங்களுக்கு தற்போது நீங்கள் பார்த்தீர்கள், வாஷிங்டன் டிசியில் குளிர்ந்து கொண்டிருக்கிறது, பனிமழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த பனிமழை நடுவே மகிழ்ச்சியாக மலர் மழை பெய்வதற்காக ட்ரம்ப் பதவியேற்க இருக்கிறார். எனவே ட்ரம்ப் பதவியேற்பு குறித்து முதல் ஒரே ஒரு வரியில் சுருக்கமாக திருக்குறள் போன்று சொல்ல வேண்டும் என்றால் நீங்க என்ன சொல்ல விரும்புங்க, அறிமுக உரையாக? அதாவது பொதுவாக அமெரிக்க மக்கள் கடந்த மாதம் நடந்த தேர்தலில் அங்க இருக்கிற மக்கள் ட்ரம்ப் தான் வர வேண்டும் என்று வாக்களித்து அவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதை பொருட்டு இன்று அதிபர் மாளிகையிலே முதல் முறையாக உள் அரங்கிலே ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். ஆனால் இதனோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒபாமா பதவியேற்ற பொழுது நான் சார்ந்திருக்கிற மாநிலம் விர்ஜீனியா, மெரிலாந்து, டெலவேர், பென்சில்வேனியா என்று பக்கத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் கூடிய காட்சி என் கண் முன்னே விரிகிறது. அப்படிப்பட்ட நாட்களை போக இன்று ட்ரம்ப் பதவியேற்பு, அது உள்ளரங்கிலே கடுமையான பணி இருக்கும் பொழுது பதவியேற்பு என்பது அமெரிக்க மக்களுக்கு, குறிப்பாக வெள்ளைக்கார மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம். ஆனால் யதார்த்த வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையிலே எல்லோரும் மனதிலும் ஒரு அச்சம் இருக்கிறது. நிச்சயமாக அச்சம், மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் அச்சம் என்று சொல்லியிருக்க, ஏன் என்பது குறித்து பார்ப்போம். அதற்கு முன்னால் நமது நேர்களுக்கு, குறிப்பாக தற்போது நேரலில் இணைந்திருக்கும் நம்முடைய நேர்களுக்காக இந்த பதவியேற்பு விழா குறித்த ஒரு இன்விடேஷன், அதாவது அழைப்புதழ் எப்படி இருக்கும் என்பது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, பலர் பார்த்திருக்க மாட்டார்கள். எனவே இந்த அழைப்புதழ் குறித்த ஒரு காட்சி நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. எனவே சத்தியம் டிவி நேர்களுக்காக அந்த அழைப்புதழை தற்போது முழு திரையில நாம் பார்க்கலாம். அந்த அழைப்புதழ் எப்படி இருக்கிறது, அந்த பதவியேற்பு விழாவுக்கான அழைப்புதழ் எவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்ற காட்சியை தற்போது பார்க்கலாம். அந்த காட்சி தற்போது உங்களுக்காக திரையிலே வருகிறது. இந்த காட்சிகள் தான், அதாவது the honor of your presence is requested at the ceremony attending the inauguration of the President and Vice President of the United States, January 20th, 2025, the capital of the United States of America, city of Washington, by the joint Congressional Committee என்று போட்டிருக்கிறார்கள். அந்த மிக தெளிவாக இதுதான் மிக மிக எளிமையான ஒரே ஒரு பக்கம், மிக எளிமையாக அமெரிக்க அரசு முத்திரையுடன் அந்த அழைப்புதழ் வந்திருக்கிறது. இந்த அழைப்புதழ் பார்த்தோம். தற்போது நேரடியாக சிவாவுக்கு செல்வோம். சிவா, நீங்க மிக தெளிவாக ஒரு கருத்தை சொன்னீங்க. மக்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு பக்கம் அச்சம் இருக்கிறது என்று சொன்னீங்க. எனவே ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் அச்சம். சிவா தொடர்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் அச்சம் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு நெயில் பிட்டிங் ஃபினிஷ்லாம் இல்லை. மிக தெளிவாக அமெரிக்க வாழ் மக்கள் மிக தெளிவாக தங்களுடைய வாக்கை அளித்து நல்ல பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். ட்ரம்புக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 2017 வெற்றி பெற்று 2020 தோல்வி அடைந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கிறார். அதுவும் சாதாரணமாக அல்ல, வலுவான தலைவர் என்ற கோஷத்துடன் வந்திருக்கிறார். எனவே இது ஒரு அமெரிக்காவின் அடுத்த மறுமலர்ச்சி என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, உங்கள் பார்வை? இது மறுமலர்ச்சி அல்ல. முதல்ல. இரண்டாவது, உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எதிர்பார்த்தது கமலா ஹாரிஸ் வென்று விட்டால் உலகத்திற்கு ஒரு நற்செய்தியாக கிடைத்திருக்கும், அமெரிக்க வாழ் இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருந்திருக்கும் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அங்கிருக்கிற மக்கள் ட்ரம்பை தேர்ந்தெடுக்கான பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இமிகிரேஷன். அடுத்தடுத்து பேசிக்கொள்ளும் போது அதை நிச்சயமாக பேசலாம். அமெரிக்காவில் இருக்கிற நிறைய இல்லீகல் இமிகிரன்ஸை நான் வெளியேற்றுவேன். இங்க இருக்கிற மக்களுக்கான வேலை, உங்களுக்கான வேலை, இது உங்களுக்கான மண். இங்க இருக்கின்ற பல வேலைகளை வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் பலர் இந்த வேலையை எடுத்துக்கொண்டார்கள். ஆகையினாலே அவர்களை வெளியேற்றுவேன் என்று சொன்னது அமெரிக்க மக்களுக்கு பிடித்தது. அதுதான் முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, உலகளாவிய பார்வையிலே பார்க்கப்படும் பொழுது வலதுசாரி சிந்தனை உள்ள மக்கள் பெருகிக் கொண்டே வருகின்ற இந்த காலகட்டத்திலே ட்ரம்பை அவர்கள் மீண்டும் அதற்கு முக்கிய காரணம், இது உனது நாடு, இது உனது மண், இது உனக்கான வேலை, இதனை பலர் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை வெளியேற்றுவேன் என்று சொன்னது முக்கிய காரணம்.